மூலையில விழுகிற ஒவ்வொரு குண்டும் இன்னொரு மூலையில விழுகிற ஒரு பாமரனோட வயித்துல அடிக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் நிஜமாகிட்டு இருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த அதிகார போட்டியால இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட மேற்கு மாவட்ட தொழில்கள் பெரிய பாதிப்புல இருக்காங்க. நாமக்கல் முட்டை, ஈரோடு மஞ்சள், கோவை கிரைண்டர், திருப்பூர் பனியன்னு உலகத்துக்கே ஏற்றுமதி செஞ்ச நம்ம கொங்கு மண்டலம் இன்னைக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ள தள்ளப்பட்டிருக்கு. இது வெறும் செய்தியில வர ஏற்றுமதி பாதிப்பு இல்ல, பல லட்சம் தொழிலாளர்களோட வாழ்வாதார பிரச்சனை. வாங்க என்ன நடக்குதுன்னு விளக்கமா பார்ப்போம். முதல் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா போக்குவரத்துல தான். மத்திய கிழக்கு நாடுகளோட வானிலைகள் பதற்றமா இருக்கு. முக்கியமா செங்கடல் வழியா ஐரோப்பாவுக்கு போக வேண்டிய கப்பல் பாதைகள் இப்போ ஒரு அபாய மண்டலமா மாறிடுச்சு. வழக்கமா சுயாஸ் கால்வாய் வழியா போற கப்பல்கள் இப்போ பயந்துட்டு தென்னாப்பிரிக்காவோட கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுத்திட்டு போகுது. இதனால என்ன ஆகுது தெரியுமா? பயணம் செய்ய வேண்டிய தூரம் அதிகமாகுது. பயண நேரம் கூடுதலா 25 நாட்கள் ஆகுது. இதனால கப்பல் வாடகை 4 மடங்கு ஏறிடுச்சு. அது மட்டும் இல்லாம வார் இன்சூரன்ஸ் பிரீமியம் தொகையும் தாறுமாறா எகிரிடுச்சு. இதனால ஏற்கனவே அனுப்பப்பட்ட பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் இப்போ நடுக்கடல்ல நிக்குது. அடுத்ததான் நம்ம திருப்பூரும் கோவையும் இப்பதான் சம்மர் ஆர்டர் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த போர் சூழலால 10% ஜவுளி ஏற்றுமதி அப்படியே நின்னு போச்சு. தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டும் சுமார் $3 மில்லியன் வரை நம்ம ஏற்றுமதி செய்றோம். ஆனா இப்ப ஆர்டர்களை டெலிவரி செய்ய முடியல. குறித்த நேரத்துக்கு அனுப்பலன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் நமக்கு அபராதம் விதிக்கும் சூழல் இருக்கு. இது போதாதுன்னு பாலிஸ்டர் நூலோட விலை ரிலையன்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் கிலோக்கு 30 ரூபாய் வரை உயர்த்தி இருக்காங்க. டீசல் தட்டுப்பாடும் வரதால நூல் விலை முதல் சாய கட்டணம் வரை எல்லாமே ஏறி போச்சு. ஒரு மாசம் போர் நீடிச்சா கூட திருப்பூர்ல பல பட்டறைகள் மூட வேண்டிய நிலை வருது. கோவையோட அடையாளமான வெட் கிரைண்டர் தொழிலும் இப்போ தத்தளிக்குது. அரபு நாடுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் அதிகமா போயிட்டு இருந்த கிரைண்டர் ஏற்றுமதி இப்போ முழுசா நின்னுடுச்சு. உற்பத்தியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டால பிளாஸ்டிக் போன்ற மூலப்பொருட்களோட விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துடுச்சு. இதனால ஒரு கிரைண்டரோட உற்பத்தி செலவு 20% அதிகரிச்சிருச்சு. ஏற்கனவே தாமிரம் விலை உயர்வுல தப்பிச்ச இவங்களுக்கு இது மரண அடியா விழுந்துருச்சு. இதனாலதான் வெட் கிரைண்டருக்கு விதிக்கப்படுற 18% ஜிஎஸ்டியை 5% குறைக்கணும்னு உற்பத்தியாளர்கள் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. விவசாய சார்ந்த தொழில்களும் தப்பிக்கல. நாமக்கல்ல இருந்து ஈரான், கத்தார், ஓமன் தினமும் 50 லட்சம் முட்டைகள் ஏற்றுமதி ஆகுது. ஆனா இப்போ 3.5 கோடி முட்டைகள் நடுக்கடல்ல கண்டெய்னர்கள்ல தேங்கி நிக்குது. இதனால நாமக்கல் மண்டலத்துல ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுது. 7 ரூபாய்க்கு வித்த முட்டை இப்போ 4.30 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதே போல ஈரோடு மஞ்சள் புவிசார் குறியீடு வாங்கின நம்ம மஞ்சள் இப்போ தேக்கமடைஞ்சிருக்கு. பிப்ரவரி, மார்ச் அறுவடை காலம். விவசாயிகள் மஞ்சள் வித்தாதான் குடும்பத்தை ஓட்டணும். ஆனா ஏற்றுமதி முடங்கினதுனால இடைத்தரகர்கள் மஞ்சள்களை குறைச்ச விலைக்கு வாங்கி இருப்பு வைக்க பாக்குறாங்க. இதனால விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விலை கிடைக்காம போகுது. கடைசியா திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் எம்பி முத்துரத்தினம் ஒரு பயத்தை முன்வைக்கிறாரு. நம்ம திரும்பவும் கொரோனா காலத்துல இருந்த மோசமான நிலைக்கு போயிடுவோங்கிறது தான் அந்த அச்சம். போர் ஒரு நாட்டோட எல்லைகளை மட்டும் மாத்துறது இல்ல, நம்ம ஊர் தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தையே சேர்த்துதான் சிதைக்குது. மத்திய அரசு தலையிட்டு ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் கொங்கு மண்டலத்தோட இந்த தொழில்களை பாதுகாக்க முடியும்.